எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜேஜேஸ் வியூஸ். இன்னைக்கு சென்னையோட 383rd anniversary வந்து ஹோல் சென்னை ஃபுல்லாகவே கொண்டாடலாம்னு ஐடியா போட்டிருக்காங்க. அது ரொம்ப குறிப்பிட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா பெசநகரில் எலியாட்ஸ் பீச்சில் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று சாட்டர்டே அண்ட் சண்டே இன்னைக்கு 2 நாள் வந்து இதை டிசைட் பண்ணி அங்கே நிறைய ஃபார்மேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டால் போட்டிருக்காங்க, நிறைய டான்சஸ், அதுக்கப்புறம் ஒரு ஏரியாலையும் ஃபிலிம் எடுக்கிறதுக்காகவும் அதை ஷூட் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஸ்டேஜஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். சர்ச்சு காலையிலேயே முடிச்சாச்சு. மார்னிங் சர்வீஸ் போயிட்டு இப்போ டைரக்டாக நம்ம அங்கே தான் போகிறோம். நேத்து போக முடியல, இவங்க 2 பேர் வெரி பிஸி. ஓகே, நம்ம போலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச இடம். தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புளுக்குமே வந்து சென்னை வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. நம்ம எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சென்னைக்கு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாப் கொடுக்குற இடமாவும் சென்னை தான் இருந்திருக்கு. நிறைய பீப்புள் வந்து சென்னைக்கு வந்து அவங்களோட லைஃபோட டிசைனே வந்து மாறி இருக்கு. ஒரு சில பேர் வந்து வறுமையில் வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய ஜாம்பவன்லாவும் பணக்காரன்லாவும் மாறி இருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா சரணா ஸ்டோர்ஸ் ஓனர் சொல்லலாம். அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அந்த சென்னை ஒரு வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு ஒரு வாழ்வளித்தது தான் வந்து சென்னை. ஓகேங்களா? அதனால தான் வந்து சென்னை வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்லையுமே வந்து சென்னை வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இதெல்லாமே தான். இந்த எமோஷன்ஸ் சென்னையில் வந்து ஒரு மிக்சட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க எப்போதுமே. இந்த பீப்புள் தான், இந்த இனத்தார் தான் இருப்பாங்க, இவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்கன்னு இல்லாமல் எல்லாருமே கலந்தது தான் சென்னை. ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். சென்னையில் இருக்கவங்க யாரை கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஃபீலிங் இருக்கும் சென்னை மேலே. நம்ம இப்போ பெசநகர் ரோட்ல தான் வந்திருக்கோம். இந்த ரோடு வந்து செமையா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஃபுல்லா சைக்கிளிங் தான் போயிட்டு இருப்பாங்க. 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆயிடும். சைக்கிளிங்லேருந்து, வாக்கிங்லேருந்து, ஜாகிங்லேருந்து எல்லாருமே வந்து ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நான் காட்டுறேன் அந்த ரோடை, வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே தான் வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு ஒரு பல்ப் வேற வாங்கிட்டு வந்தோம் நாங்க. வேற எடுத்துட்டு ஜெயின் உள்ள போனோமா, உள்ள அலௌட் இல்ல, வெளிய போன் வேற எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதான் என்ட்ரன்ஸ். இந்த எலியாட்ஸ் பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பேனர் மாதிரி அமைச்சு உள்ள நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன்.
என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினோட இது பேனரும், அப்புறம் அந்த பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வந்து லைட்டிங் தான். நைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையான ஒரு வியூ இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கங்கே ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் வரீங்கன்னா இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சென்னை 383 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கே அந்த ட்ரெயின்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என் சின்ன பையன்தான் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான் ஃபுல்லாகவே. இங்கே வந்து என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிற இடத்த வந்து தேடுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம். அந்த இடத்த தேடி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எட்டி எட்டி தொட்டுட்ருக்காங்க இப்போது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ராட்டினம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பீச்லேயே வந்து ராட்டினம்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே காலையில் திறந்துருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை தான். அங்கேயும் சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து யமஹா பைக்கில் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்கள் நடந்து போய் அங்கே போய் பார்த்தா இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலே சீக்கிரமாக வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சா செம மொக்கவாகிட்டோம். அதனால் நாங்கள் இந்த மொக்கையோடு திரும்பிட்டோம். நாங்கள் காருக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கும் போது தான் இதெல்லாம் பார்த்தோம். அந்த பரமபதம், அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர், இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சர்ச் மிஸ்ட்டு டேரெக்டாக வந்துவிட்டோம். காலையிலே என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் காலையில் வந்து எல்லாமே ஸ்டால்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் ஈவினிங் தான் வந்து கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப காலியாக இருக்குது. ஈவினிங் நீங்கள் எல்லாருமே வந்து மார்னிங் வராதிங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து வாங்க, செம்மையாக இருக்கும். கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சுன்னா ஸ்டால் வந்து எல்லாமே வெறுமையாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தனால. ஏர்லி மார்னிங்னா இப்போ நியர்லி அரௌண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. 10 o'clock. ஓகே. இருந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஊக்கி மட்டும் தான் இருந்துச்சு. ஆள் இருந்தாங்க. ஊட்டி இல்லடா, ஊக்கி ஊக்கி அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவை, நான் வாங்கிட்டேன். தூக்குவாங்களே அதான். ஆமாம், அதான் ஊக்கி. இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பற்றி விரிவான எக்ஸ்பிரஷன் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம்.